வா வா வாயா, சீக்கிரம் தர, சீக்கிரம் தரையா. தரையா சார், உள்ள எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தரையா. யோ, ஒரு வண்டி விடாதயா, எல்லா வண்டியும் செக் பண்ணு. அந்த டூ வீலர் பாருயா, போறான் பாரு, விடாத பாரு. யோ, எத்தனை மணி சொல்றது, தூக்குயா, தூக்கு. சேகர், இருங்கம்மா, ஏதோ வர. காசு எடுத்து வச்சுட்டே இல்லையா? மேடம், இவ்வளவுதான் இருக்கு மேடம். இரு வர. அம்மா, என்னம்மா இது இந்த நேரத்துல இந்த பக்கம், அதுவும் இந்த ஆள் கூட? அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். கவிதாம்மா சொல்லிருக்காங்க. அந்த அபார்ஷன் விஷயமா தானே? யோ சேகர், இவங்க நம்ம கவிதாம்மாவுக்கு வேண்டியவங்க. சரிங்கம்மா. இவங்க வண்டியை நிக்க வச்சு செக் பண்றோம்னு தெரிஞ்சா அப்புறம் கவிதாம்மா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அம்மா, நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. பஞ்சலோக சிலையெல்லாம் கோயில இருந்து கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு. அதான் இந்த பக்கம் வர வண்டி எல்லாம் செக் பண்றோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சேகர், அனுப்பிடியா? சரிங்கம்மா. நீங்க போங்கம்மா, புறப்படுங்க. அனுப்பியா? சரி, நீ கிளம்புங்க. ஏய், என்னடா பேப்பர் இன்சூரன்ஸ் எடு. எடு எல்லாத்தையும் எடுங்க. காடியா, எடுப்பா. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடங்கள் பூரா ஒரே வீடா இருக்கு. பேசாம அவுட்டர்ல போய் பார்க்கலாம். என்னங்க? நம்ம டிஸ்போஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான இடமா எனக்கு தெரியுது. இது எந்த இடம், யாருது, எதுவுமே தெரியாம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நாம தான் போச்சு, யாருக்கு தெரிய போகுது. பேசாம இங்கேயே போச்சு மூட்டு போயிடலாம். இங்கே பாரு, வரும்போது நேராக அரசு கூட போய் மண் வெட்டி கடப்பாருன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன்.
நீங்க எப்படி தனியா? நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு. அரிசி கரில் அவ்வளோ மூட்டை தூக்குறேன், இதை பண்ண மாட்டேனா? இல்ல, நீ புள்ள தாச்சி பொண்ணு, பேசாம ஓரமா நில்லு, நான் பார்த்துக்கிறேன். இந்த வந்துடுறேன். ஏதாவது? நீ பேசாம இரு.
ஏய் ஏன் அழுகுற? அதான் என்ன முடிஞ்சு போச்சுல, வா கிளம்பலாம். எங்க? உன் வீட்டுக்கு தான். நான் வரல. ஐயோ, அப்புறம் அதான் சொன்னீங்கல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சுதான் போச்சு. என்ன போற வழியில ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க. நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். முட்டாள் நீ, வீட்டுல என்ன பேசணும்? கடைசி வரைக்கும் இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா தானே பேசணும். அது அப்போ என்னால இப்ப முடியல. காலம் புறா இப்படி ஒரு குற்றுணர்ச்சியோட என்னால வாழ முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் செத்துட்டு இருப்பேன். அதுக்கு ஒரேடியா நான் என் குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுறேன். என்ன விட்டுருங்க. ஏய், போலீஸ்ல போய் சரண்டர் ஆனோம்னா செக் போஸ்ட்ல நம்ம சரண்டர் ஆயிக்கலாமே. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியை இங்க கொண்டு வந்து குழி தோண்டி புதைச்சு ஏன் இவ்வளவு வேலையும் பண்ணணும்? சரண்டர் ஆகிறதுக்கா? என்னால முடியல. என்ன விட்டுருங்க. நான் ஒரு கொலைகாரி. இவர் நீ கொலைகாரி இல்ல, நீ கொலையும் பண்ணல. இப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல வரவே கூடாது. ஆகாஷ் ஏற்கனவே மனநில சரியில்லாதவன். இவர் குடிச்சு வேற இருந்திருக்கான். உங்ககிட்ட தப்பா இருந்திருப்பான். உன்னை என்ன வேணா பண்ணிருப்பான். நீ அதுல புடிச்சு தள்ளி விட்டுருக்க. ஏற்கனவே குடிச்சிருந்ததுனால அவன் போதையில செத்து போயிட்டான். அவ்வளவுதான். அதுக்கு பேரு தான் கொலை. அப்படியே அரைஞ்சன் வை. திவ்யா, நீ நல்லவ, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ. உன் வயிற்றுல குழந்தை வேற இருக்குமா? ஏமா, இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். இங்க பார், நான் சுயநலவாதியாவே இருந்துட்டு போறேன். நான் சிறு தப்பாவே இருக்கட்டும், அதுக்கான தண்டனை அதுவா கிடைக்கும் போது நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. நாம இப்போ சரண்டர் நிலைமையில இல்ல. சட்டத்துக்கு பயந்து ஒரு கொலையை மறைக்க நான் விரும்பல. என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. இங்க பார், நான் செய்யறது உனக்காகவும் இல்லை, எனக்காகவும் இல்லை, நம்ம குழந்தைக்காக. எந்த குழந்தையும் ஜெயில பிறக்க விரும்பாது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் பெரிய அவமானமா அதுக்கு தோணும். இதுதான் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு கொடுக்குற முதல் பரிசா? அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் பெரிய அவமானமா அதுக்கு தோணும். இதுதான் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு கொடுக்குற முதல் பரிசா? ப்ளீஸ் திவ்யா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நெஞ்சு வலியோட இருக்கிற உங்க அம்மா, அவங்க இந்த விஷயம்லாம் கேட்டு தாங்குவாங்களா? அவங்க நீயே கொன்ற போறியா? ஐயோ, என்ன நீங்க ரொம்ப குழப்பறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் சொல்றேன், இத பத்தி இப்ப இங்க பேச வேண்டாம். பர், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல தேடுவாங்க. இன்னும் 72 மணி நேரம் டைம் எடுத்துக்க. நீ ரொம்ப அதிர்ச்சியில இருக்க. அதனால இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாவே இருக்காது. அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய இருக்கும். இன்னும் 72 மணி நேரம் யோசி. யார் மேல தப்பு, எதுக்கு இப்படிலாம் நடந்தது, அடுத்து என்ன செய்யலாம், நம்ம எதிர்காலம், நம்ம குழந்தையோட எதிர்காலம், இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாரு. நீ கொலைகாரன்னு வெளியே தெரிஞ்சுன்னு வையே, நமக்கு பிறக்க போற குழந்தை அந்த அவ பெயரோட எப்படி வாழும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இங்க பாரு, நீ அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. ஒருவேளை 72 மணி நேரம் கழிச்சு நான் போலீஸ்ல சரண்டர் ஆறேன்னு சொன்னா என்ன நீங்க தடுக்க கூடாது. அதுக்கப்புறம் கடவுளோட வழி. சரி, வா, கார்ல ஏறு. வா, கிளம்பலாம். வா வா.
டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பத்திரமா போ திவ்யா. மாதவன் ஏதாச்சும் கேட்பான், எப்படியாச்சும் சமாளிச்சிரு. அவசரப்பட்டு எந்த உண்மையும் சொல்லிடாத. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் காரை கொண்டு போய் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு பைக் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நானும் எப்படி தூங்க முடியும்? இருந்தாலும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இங்க பாருங்க, நான் பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆகி உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலையை பண்ணிட்டு என்னால இப்படிலாம் நிம்மதியா வாழ முடியாது. ஐயோ ப்ளீஸ் திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சும்மா சரண்டர் சொல்லாத. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் 72 மணி நேரத்துக்கு, சரி இன்னும் 48 மணி நேரத்துக்காச்சும் தாக்குப்படி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது வரையும் நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த மணி நேரத்தில் மன உளைச்சலாக இருக்கும். முதல்ல டென்ஷன்லாம் முடிட்டோம், அப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். புரியுதா? அது வரையும் கொஞ்சம் பேசாமல் இரு. இங்கே பார், நம்ம 2 பேரும் இங்கே நடந்தது, சந்தித்தது யாருக்கும் தெரியக்கூடாது. இது மாதிரி தான் கடைசி வரையும் நம்ம 2 பேரும் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், அது சரியில்லை. நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இது என் கடமை. நீ உள்ள போ. போ, யாரா பார்த்துட்டு போறாங்க. போ. வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ. ஆ